11ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 அடிப்படை இயற்கணிதம் பயிற்சி 2.10 முதல் கணக்கு பார்க்கிறோம். கீழே கொடுக்கப்பட்ட அசமன்பாடுகள் குறிக்கும் பகுதியை காண்க என 2 அசமன்பாடுகள் வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கு. 2 அசமன்பாடுகளும் குறிப்பிடும் பகுதியை கணக்கிடுறோம் அப்படின்னா 2 அசமன்பாடுகளுக்குமான வரைபடத்தை முதல்ல வரைஞ்சுக்கணும். அந்த 2 வரைபடத்திற்கும் பொதுவான பகுதி தான் நமக்கு அசமன்பாடுகள் குறிப்பிடும் பகுதியாகும். வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முதல் அசமன்பாடானது x less than or equal to 3y. புள்ளிகள் கணக்கிட்டு அதை வரைபடத்தில் குறித்து நம்ம இணைக்கலாம். புள்ளிகள் கணக்கிடுவதற்கு அசமன்பாடு less than or equal to இருக்கக்கூடியதை equal toன்னு போட்டு எடுத்து புள்ளிகள் முதல்ல கணக்கிடலாம். x equal to 3y எனில் 3y equal to xன்னு மாற்றி எழுதிக்கிட்டோம்னா y equal to மதிப்பானது x/3. இதில் எக்ஸுக்கு மதிப்புகள் பிரதியிட்டு ஒய்யின் மதிப்புகள் என்னன்னு கணக்கிடலாம். ஏதேனும் 2 புள்ளிகள் கணக்கிட்டுட்டோம்னா போதும். எக்ஸுக்கு 0ன்னு பிரதியிடுறப்ப ஒய்யின் மதிப்பு 0/3 எனும் பொழுது மதிப்பு 0 ஆகும். அடுத்து x/3ன்னு இருக்கிறதுனால எக்ஸுக்கு பிரதியிடக்கூடிய மதிப்பானது 3ஆல் வகுபடக்கூடிய எண்ணா பிரதியிடலாம். எனவே எக்ஸுக்கு 3ன்னு பிரதியிட்டுட்டோம்னா 3/3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஒரு முறை வரும். இது முதல் அசமன்பாட்டிற்குரிய புள்ளிகள் என்னென்ன புள்ளி கிடைச்சிருக்கு 0,0 மற்றும் 3,1 ஆகிய 2 புள்ளிகளையும் வரைபடத்தில் குறிக்கலாம். இதே போல் மற்றொரு அசமன்பாடையும் எடுத்துட்டு அதற்கு உண்டான புள்ளிகளை கணக்கிடலாம். இரண்டாவது அசமன்பாடானது x greater than or equal to y என கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் அசமன்பாட்டை நீக்கிட்டு சமன்பாடு x equal to yன்னு எடுத்துக்கலாம். x equal to yன்னா அதை y equal to xன்னு எழுதிடலாம். y equal to xங்கிறப்ப xக்கு மதிப்புகள் பிரதியிட்டு yயின் மதிப்புகள் கணக்கிடலாம். x மற்றும் yக்கு ஏதேனும் 2 மதிப்புகள் பிரதியிட்டுட்டோம்னா y equal to x என்பதால் xக்கு 0னா yயும் 0, x equal to 1 எனில் y equal to 1. இந்த 2 இதில் இருக்கக்கூடிய புள்ளிகளானது 0,0, 1,1. 2 அசமன்பாட்டிற்குமான வரைபடம் வரையலாம். வரைபடமானது 2 அசமன்பாடுகளையும் கணக்கிட்டிருக்கக்கூடிய புள்ளியை வரைபடத்தில் குறிப்பிடலாம். முதல் அசமன்பாடு x less than or equal to 3yல எக்ஸுக்கு மதிப்பு 0, அதாவது 0,0ங்கிற புள்ளி ஒன்று இருக்குது. மற்றொரு புள்ளி எக்ஸுக்கு 3ன்னு பிரதியிடுறப்போ ஒய்யின் மதிப்பானது 3. இந்த 2 புள்ளிகளையும் இணைக்கிறோம். இரு புள்ளிகளையும் இணைக்கிறப்ப நமக்கு ஒரு நேர்கோடு கிடைக்குது. இது x equal to 3y என்ற நேர்கோடு. அடுத்து x greater than or equal to 3y. அதனுடைய புள்ளிகளானது 0,0,0 மற்றும் 1,1. இந்த இரு புள்ளிகளையும் இணைக்கலாம். இது 2 புள்ளிகளையும் இணைக்கிறப்ப ஒரு நேர்கோடு கிடைக்குது. இது x equal to y என்ற நேர்கோடு. இதற்கு பொதுவான பகுதி தான் நமக்கு அசமன்பாட்டை குறிப்பிடும் பகுதியாகும். இந்த பொதுவான பகுதி எப்படி கணக்கிடலாம்னா x less than or equal to 3y அப்படிங்கிற முதல் அசமன்பாட்டில் less than or equal toன்னு கொடுத்துருக்கிறதுனால x equal to 3y என்ற நேர்கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு புள்ளியை இந்த அசமன்பாட்டில் பிரதியிட்டு அந்த நிபந்தனையை நிறைவு செய்யுதான்னு பார்க்கலாம். அப்படி நிறைவு செஞ்சதுன்னா கீழுள்ள பகுதி தான் அதனுடைய பகுதியாகும், அந்த அசமன்பாட்டை குறிப்பிடும் பகுதியாகும். எக்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு புள்ளி 5,1 அப்படிங்கிற புள்ளி எடுத்துக்கலாம். 5,1ங்கிறப்ப எக்ஸுக்கு 1 less than or equal to 3 பெருக்கல் 1, 5 less than or equal to 3 என்பது தவறான கூற்று ஆகும். எனவே கீழுள்ள பகுதியானது சரியானது என்பது ஏற்புடையதல்ல. எனவே இந்த x equal to 3y அப்படிங்கிறதுல மேற்புற பகுதி தான் நமக்கு வரும். எந்த பகுதியை நம்ம ஷேட் பண்ணுற மாதிரி வரும்னா இதற்கு மேலே இருக்கக்கூடிய பகுதிகளை தான் நம்ம குறிப்பிடுற மாதிரி இருக்கும் x equal to 3yல. இதே போல் அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னா x greater than or equal to yங்கிறதுல x greater than or equal to y என்பதால் மேலே இருக்கக்கூடிய x equal to y என்ற நேர்கோட்டின் மேலே அமையக்கூடிய ஏதேனும் ஒரு புள்ளியை எடுத்துக்கலாம். மேலே அமையக்கூடிய ஏதேனும் ஒரு புள்ளி அப்படிங்கிறப்ப 2,3 அப்படிங்கிற ஒரு புள்ளியை எடுத்துடலாம். 2,3 அப்படிங்கிற ஒரு புள்ளியை எடுத்து இதில் பிரதியிட்டுட்டோம் அப்படின்னா எக்ஸுக்கு மதிப்பு 2 greater than or equal to yயின் மதிப்பு 3 என்பது ஏற்புடைய மதிப்பு அல்ல. இது ஏற்புடையதா அல்லாததுனால x equal to yயின் மேற்புற பகுதியானது நமக்கு வராது. அது அசமன்பாட்டை குறிப்பிடும் பகுதியாக அமையாது. கீழ்ப்புற பகுதி தான் நமக்கு வரும். கீழ்ப்புற பகுதி தான் நமக்கு வரும். எனவே 2 நிபந்தனைகளுக்கும் பொதுவான பகுதின்னு பார்க்கிறப்ப இந்த இடைப்பட்ட பகுதி தான் 2 அசமன்பாடுகளையும்
குறிப்பிடும் பகுதியாக அமையும். இரண்டு அசமன்பாடுகளையும் குறிப்பிடும் பகுதியாக அமையும். தீர்வு எப்படி சொல்லிடுறாருன்னா, therefore வரைபடத்தில் இருக்கக்கூடிய நிழலிடப்பட்ட பகுதியே தரப்பட்ட அசமன்பாடுகளை குறிக்கும் பகுதி ஆகும். Thank you.